டே பார்த்திங்கன்னா நமக்கு 6 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு பக்கம் பாலும் ஒரு பக்கம் டீயும் ஊற்றி வச்சிட்டேன். பால் வந்து கொஞ்சம் உர ஊற்றி வச்சிட்டோம்னா நைட்டுக்கு வந்து எப்படி சோறு தான் ஆக்க போகிறோம், தயிர் தேவைப்படும்னு சொல்லிட்டு அதுவும் 2 பாத்திரத்தை ஊற்றி வச்சுட்டு என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் எல்லா காய்கறியும் போட்டு பச்சை பயிறு போட்டு அப்படியே வந்து பச்சை பயிறு புலாவ் மாதிரி பண்ணியாச்சு. பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போதே நானும் சாப்பிட்டேன். எனக்கு சரியான பசி, நானும் சாப்பிட்டேன். நிருவுக்கு ரக்ஸுக்கும் தலையை சீவிட்டு பூவெல்லாம் வச்சு விட்ட பின்னாடி இதில் நிரு வந்துட்டு எனக்கு எதுக்கு இவ்வளோ பூ, எனக்கு கம்மியாக போகுதுன்னா சரி வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பூ வாடி போயிடும், வாங்கிட்டு வந்து 3-4 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்ட்டு அவங்களுக்கு வச்சுட்டு பஸ்ஸுக்கும் காசு கொடுத்துட்டு வாங்கடா நேரம் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே நிரு வந்துட்டு எனக்கு கையே தூக்க முடியலம்மா, கையெல்லாம் வலிக்குதுன்னா 5 நாளாக தொடர்ந்து ஒரே ஆட்டம் தான். 2 நாள் கோயிலில் 3 நாள் காலேஜில் அப்படியே போயிடுச்சு. நான் சரி இப்போ சுற்றிக்கிட்டு போய் தான் நாங்கள் விடணும் பஸ்ஸுக்கு. இப்படி மங்களம் ரோடு போய் விடுற மாதிரியா இருந்தால் எங்களுக்கு தெரிவிக்காது. இப்போ நாங்கள் வந்துட்டு அறிவொளி நகர் சுற்றி சேடப்பாளையம் ரோடு போய் தான் நாங்கள் போகிற மாதிரி இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம ஊர் நாட்டுக்கு போகிற மாதிரி அவ்வளோ தூரமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஏன்னா வாய்க்கால்கிட்ட பறித்து போட்டிருக்காங்க. என்னைக்கு தான் வந்து அதை சரி பண்ணாங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு சீக்கிரமாக சரி பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு பக்கமாக போயிடும். 2 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இந்த சிம்பா பையன் 5 நாள் ஆச்சுங்க வீடு தங்கி. அவன் வீடே தங்குறதுல எங்கே போகிறானே தெரியல. சப்போஸ் நம்ம ஏரியாக்காரங்க இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பா எங்கே இருக்கான்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ ஊரை சுற்ற நல்லா பழகிட்டான். ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சு பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.